Hi friends. COVID completely changed my life. During pandemic situation, I realized that health is more important than money. நான் பார்த்தேன் ஐசியூவில் ஒர்க் பண்ணும்போது மெனி பேஷண்ட்ஸ் பெட் கிடைக்காம சஃபர் ஆகிறத ஈவன் அவங்கக்கிட்ட மில்லியன்ஸ் ஆஃப் மணி இருந்தும் அவங்களால கரெக்ட் டைமுக்கு ஐசியூவில் அட்மிட் ஆக முடியலை. சிச்சுவேஷனில் ஜிசிஎஸ் ரொம்ப லோவான பேஷண்ட்டும் அப்புறம் எஸ்பெஷலி ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் அப்படின்னா இன்டுபேஷன் தேவைப்படுற பேஷண்ட் மட்டும்தான் ஐசியூவில் எடுத்தாங்க. அதுலேயும் ஏஜ் கேட்டகரி ஏஜ் ரொம்ப லோவாக இருக்கிற பேஷண்ட்டை மட்டும்தான் ஐசியூவில் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்படி வருகிற பேஷண்ட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் வந்தனால அவங்களோட சான்சஸ் ஆஃப் சர்வைவல் ரேட்டும் லோவாக இருந்துச்சு. ஈவன் அவங்கக்கிட்ட காசு இருந்தும் அவங்களால ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியலை. பேண்டமிக் சுச்சுவேஷனில் டெய்லி 10 to 15 கோட் ப்ளூ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. திங்க் பண்ணி பார்க்கவே முடியலை. ரீயூசபிள் ரெஸ்பிரேட்டரி மாஸ்க் போட்டுக்கிட்டு அண்ட் பிபிஇ போட்டுக்கிட்டு சிபிஆர் கொடுத்தது, கோட் ப்ளூ அட்டன் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அந்த டைமில் ஒர்க் மெயின்லி பேஷண்ட் ரிசீவ் பண்ணுறது, இன்டுபேட் பண்ணுறது அண்ட் சென்ட் பண்ணுறது. அந்த டைமில் ஒரு பேஷண்ட் டெத்துக்காக இன்னொரு பேஷண்ட் பெட்டுக்காக காத்திருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் வந்தாங்க, ரிசீவ் பண்ணோம். அவங்க வந்து ஜிசிஎஸ் ட்ராப் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இன்டுபேட் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு ஏதாச்சும் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுறது யூஸ்வலாக நடக்கும். அது மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட 70 lakhs பேங்க் பேலன்ஸ் இருக்குது, 1 kg மேலே ஜுவல்ஸ் இருக்குது, டெய்லி 1 to 3 lakhs ஏர்ன் பண்ணுறேன், இதெல்லாம் வச்சுக்கோங்க, எனக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போலேருந்து ரியலைஸ் ஆகிடுச்சு, த கிரேட்டஸ்ட் ஹெல்த் இஸ் வெல்த், நாட் மணி. உங்கள் ஹெல்த் நல்லா இல்லைன்னா அது ட்ரூ வெல்த் கிடையாது. இஃப் யூ லாஸ் மணி யூ கேன் ஏர்ன் மோர். இஃப் யுவர் பாடி அண்ட் ஹெல்த் ஃபெயில் யூ கனாட் பை அ நியூ ஒன். உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் பாடி உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணும், சம்திங் கோயிங் டு பி ராங். ஸோ டோன்ட் இக்னோர், டேக் கேர் பிஃபோர் ப்ராப்ளம் ஸ்டார்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.